பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதத்திலிருந்து யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாருங்க. ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? மகிழணும், சந்தோஷமாக ஏசப்பட்ட உட்காரணும். ஏசப்பட்ட கொஞ்ச நேரம் உட்காரும்போது நீங்கள் வேணால் உட்காந்து பாருங்களேன். அமைதி ஆண்டவர்கிட்ட உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, கண்ணை மூடுங்க, அப்படியே ஏசப்பான்னு சொல்லுங்க. அது 10 நிமிஷம் ஆக்குங்க, அடுத்த நாள் 1/4 மணி நேரம் ஆக்குங்க, அதுக்கு அடுத்த நாள் 20 நிமிஷம் ஆக்குங்க. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்களேன். அப்படியே கண்ணை மூடிட்டு, ஏசப்பா உண்மை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மோடு பேச வந்திருக்கிற ஆண்டவரே, உங்கள் கிருபையை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஒன்றுமே வேண்டாங்க, கண்ணை மூட்டு சிம்பிளாக உட்காருங்க. உங்களுக்கு பலன் இருந்தால் முழங்கால் படிக்கிடுங்க. தனியாக ஆண்டோட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. தனிமையாக நீங்கள் பேசி பாருங்களேன். உங்கள் உள்ளத்தில் ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பய வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பெரிய காரியம் செய்வார். அவட்ட அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமோ அந்த பாட்டை பாடுங்க. அப்பா உண்மை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, அவர்கிட்ட சமூகத்தில் அப்படியே உட்காருங்க. அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே உங்கள் அன்பு எங்களுக்கு வேணும்ப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லும்போது அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கண்ணை மூடிட்டு, இயேசு ரட்சகா, எங்கள் இதய தெய்வமே, எங்கள் அற்புதமே, எங்கள் அதிசயமே, உண்மை பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களை பிரசன்னத்தால் நிரப்புவார். உங்கள் தேவையை நினைத்து கலங்க வேண்டாம். எதிரிகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில வலிகளை குறித்து, பலவீனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். உங்கள் எதிரிகள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் காணாமல் போயிடும். அப்பாவுடைய சமூகத்தில் மகிழ்ந்து இருக்கிறது தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், அதை உற்சாகமாக செஞ்சு பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாமா? அப்பா நீர் இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கேயோ வாழ்ந்த உங்களை என்னையும் ஏசப்பா தேடி வந்து அற்புதம் செய்கிறார் இல்லையா? அதிசயம் செய்கிறார் இல்லையா? பெரிய காரியம் செய்கிறார் இல்லையா? அவர் நமக்கு செய்வாருங்க. நமக்கு செய்யாமல் வேறு யாருக்குங்க செய்ய போகிறாரு? நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி, அம்மின் அம்மின் நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
அந்த அன்பு தெய்வம் நம்மளை நிரப்புங்க. அந்த பாசமுள்ள தெய்வம் நம்மளை நிரப்பும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஒரு முழங்கால் படியிட்டோ, இல்லை இந்த நாளில் யாரெல்லாம் தேவைகளுக்கு மத்தியில் இருக்காங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்கள அப்பா நீங்கள் சந்திங்கப்பா. இயேசு ரட்சகா, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. கவலைப்படாத மகனேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. கவலைப்படாத மகளேன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மனசோர்வோடு இத்தனை நாள் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு உற்சாகத்தால் நிரப்புங்க. அங்கே அற்புதத்தை பார்க்கணும். நான் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வேன் நீங்கள் தானே சொன்னீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்னு நீங்கள் சொல்ல சொன்னீங்களே, நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதமான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் இன்னைக்கு அற்புதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புறப்படட்டும். கிருபை உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.